நீங்கள் பார்க்குறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலில் ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய அவியலுக்கான காய்கறிகள் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, புடலங்காய், மாங்காய், சீனி அவரைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், அடுத்தது இங்கே வாழைக்காவும் கத்திரிக்காவும் அரிஞ்சு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வேக வச்சு அவியல் பண்ணணும். நான் அவியல் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு இது எப்படி அப்படின்றத காட்டுறேன். இன்றைக்கி ஏன்னா சித்திரை 1ஆம் தேதி நான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா மாங்காய் பூசணிக்காய் பச்சடி, அதாவது மஞ்சள் பூசணிக்காவும் மாங்காவும் சேர்த்து பச்சடி பண்ணுறதுக்காக இதை அரிஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து தடியங்காய், நீர் பூசணின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை பூசணி. அது இதில் வந்து நீர் பூசணிக்காய் வந்து கிச்சடி பண்ண போகிறேன். தயிர் கிச்சடி, தயிர் போட்டு கிச்சடி பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து வாழைக்காய். இந்த வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன், வாழைக்காய் பொரியல். அடுத்தது இது வந்துட்டு மாங்காய் இஞ்சி. இந்த மாங்காய் இஞ்சியில் அழகாக ஒரு ஊறுகாய் பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கி. அது போக பருப்பு, ரசம் இதெல்லாம் பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ரெசிபி. ஓகே, பாய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சித்திரை 1ஆம் தேதியை முன்னிட்டு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலான என்னென்ன சாப்பாடு, என்னென்ன சமையல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன். அடுத்தது மாங்காவும் பூசணிக்காய் போட்டு பச்சடி பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள், இது மாங்காய் பூசணிக்காய் பச்சடி. அடுத்தது தடியங்காய் போட்டு ஒரு கிச்சடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நாகர்கோயில் ஸ்பெஷல்னு வச்சுக்கிங்களேன். அடுத்தது நல்ல ஒரு கூட்டு அவியல், நாகர்கோயிலில் பிரமாதமாக பண்ணுவாங்க, அந்த அவியல் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ரசம் வச்சுருக்கேன், தக்காளி புளி போட்டு ரசம் வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே தேங்காய் அரைச்சி விட்டு பருப்பு வச்சுருக்கேன். அடுத்தது இது மாங்காய் இஞ்சி ஊறுகாய், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் இஞ்சி ஊறுகாய் பண்ணியிருக்கேன். அப்புறம் கட்டி தயிர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாசிப்பயிறு பாயாசம் பண்ணியிருக்கேன். அடுத்தது சுட சுட சாதம், அப்பளம். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இதுதான். பபாய்.